அதனால மாதர் சங்கம் சார்பா உங்களை மட்டும்தான் பாராட்ட முடியும். இல்லங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். பண்ற உதவிய வெளிச்சம் போட்டு காட்ட நான் விரும்பல. அதான் அவங்க தெளிவா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. அதுதான் நான் அப்பவே சொன்னேன். இவங்கெல்லாம் கார்ல வந்து பவுச காட்டி எங்க விழால கலந்துக்குங்கன்னு கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க எல்லாம் கலந்துக்குவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க நடந்து வந்து இவங்களை கூப்பிட்டா இவங்க வரமாட்டாங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்லங்க, உங்களுக்காக ஆசையா ரெடி பண்ணிருக்கோம். இப்படி அவாய்ட் பண்ண எங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எங்களால முடிஞ்சது உங்களை பாராட்டி கோயில்ல முதல் மரியாதை செய்யணும்னு ஆசை. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா எப்படி? சரிங்க, உங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாவே பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிமா. நம்ம பொன்னியம்மன் கோயில்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க மறக்காம வந்துருங்க. சரிங்க, நாங்க வரோமா. ஏன் ஒத்துக்கிட்ட? டே மாப்பிள, அவங்கதான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாங்கல்ல, இப்ப நீங்க போறதுல என்னடா இருக்கு? போயிட்டு வாங்கடா. ஆமா மாமா, போலாம். நீங்களும் ரெடி ஆயிடுங்க, நானும் ரெடி ஆயிட்டு வரேன். என்னடா சத்தி, கிளம்பும் போதே இப்படி அபசகுண மாதிரி? இப்ப போணுமா? ஆமா, அவங்களே கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. போலனா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தெரியாம நடந்தது தானே, ஒண்ணும் ஆகாது, நல்லதே நடக்கும். சரியா? மணி வேற 4:30 ஆயிடுச்சு. என்னடி இன்னுமாடி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, உன்னை என்ன பொண்ணு பாக்கவா வராங்க? மா, இப்பதான் கண்ணாடி முன்னாடியே நிக்கிறேன். மணி ஆயிடுச்சுடி. சரி இரு, நான் போய் என் மாமியாக்காரிய கூட்டிட்டு வரேன். சரி, நீ வா, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன். வா. அத்தை, நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்லம்மா, உங்க மாமனார் 2 பேரும் இன்னும் வரல, குமரனும் வரல. ஐயோ அத்தை, நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன வேலை? இரு, நான் போன் பண்றேன். எதுக்கு அத்தை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? இந்த வீட்டோட ஆணி வேர் நீங்க. நீங்க ஒருத்தவங்க வந்தாலே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கலந்ததுக்கு சமம். இல்ல கண்மணி, நாம மட்டும் போனா நல்லா இருக்காதுல்ல. பரவாயில்ல, வாங்க அத்தை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா எவ்வளவு வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி எந்த ஆசையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள புடிச்சு தொங்கிட்டு இருக்கணும்? சரி, அப்ப புனிதாவையாச்சும் கூட்டிட்டு போலாம். நீங்க வேற ஏன் அத்தை, நான் அவகிட்ட கோயிலுக்கு போலான்னு சொன்னாலே எரிஞ்சு விழறா. ஏன் மார்க்கெட் போலான்னு சொன்னா கூட கோவப்படுறா. இதே ராசாத்தி மட்டும் சொல்லட்டும், உடனே ரெடின்னு கிளம்பி நிப்பா. அவளுக்கு திமிரு கூடி போச்சு. என்ன எதுன்னு கேட்டு ஒரு கொட்டு கொட்டணும், அப்பதான் புத்தி வரும். அத்தை, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வாங்க நம்ம போலாம். சரி இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன். சரிங்க அத்தை, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. நான் வந்துடுறேன். ஏய், என்னடி நீ மட்டும் வர, சம்மந்தி வரல? பின்னாடி வராங்கம்மா. ஏண்டி, முன்னாடியே ரெடியா இருக்க சொல்ல மாட்டியா? சரி அதை விடு, அவளுக்கு போன் பண்ணி கேட்டியா? இல்லையே. அதெல்லாம் பண்ணிடாத, என்ன மட்டும் குத்தம் சொல்லு. சரி, போன் போட்டு கொடு, நானே கேக்குறேன். போட்டு கொடுக்குறேன். இந்தா பேசு. சொல்லுமா. அவங்க கிளம்பிட்டாங்களா? இல்லம்மா, இப்பதான் கார் வந்துச்சு, இன்னும் கிளம்பல. சரி சரி, அவங்க எல்லாரும் வந்து கார்ல ஏறின உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு, இல்லைன்னா மெசேஜ் பண்ணு. சரிம்மா, நான் பண்றேன். இந்தாமா, அத்தை வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி. நான் வந்துட்டேன் கண்மணி. போலாமா அத்தை? போலாமா? டிரைவர் வண்டி எடுங்க. பா, கொஞ்சம் வேகமா போப்பா. நான் போறேம்மா. எதுக்கு வேகம் கண்மணி? கொஞ்சம் பொறுமையாவே போப்பா. சரிங்கம்மா. வேகமா போறேன்னு சொல்லிட்டு எங்கயாவது போய் இடிச்சிட்டா என்ன பண்றது? அதுவும் சரிதான் சம்பந்தி. ஏன்பா, நீ மெதுவாவே போப்பா. சரிதான்.
அந்த ராசாத்தி வரத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிடணும். அப்பதான் நாம பிளான் போட்டபடி எல்லாம் பக்கவா நடக்கும். காரை வேற வேகமா போக விட மாட்டேங்கிற இந்த லூசு. சரி, அந்த குண்டச்சி தான் இன்னும் கிளம்பல, பொறுமையாவே போலாம். இதுக்கு நாங்க நடந்தே போயிருந்தாலும் இந்நேரம் பாதி தூரம் போயிருக்கலாம். என்ன நடந்து போக போறீங்களா? இல்ல சம்பந்தி, கார் ரொம்ப மெதுவா போகுதுல்ல, அதான். அப்போ வேக வேகமா போய் எதுலயாவது முட்ட சொல்றீங்களா? ஆ, எப்பவுமே நிதானமா போறது எல்லாருக்கும் நல்லது. எங்களுக்கு நல்லது இல்லையே. மா, கொஞ்ச நேரம் சும்மா வரியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. டைம் ஆயிடுச்சு மாமா. ரசதி நம்ம போ. பாராட்டு அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. எதையும் நீ தலை கொண்டு போயிடாத, சரியா? ஏன் சொல்றேன்னா புகழுங்கிறது ஒரு போதை, அது நம்மள அடிமையாக்கிடும். ம்? சரி மாமா. சரி வா போலாம். ஏறு. என்னப்பா இனியா? ஆ. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு சூப்பரா இருக்கு. போயிட்டு இருக்கா? ஹலோ அம்மா, ராசாத்தியும் இனியனும் ரெடியாகி வெளியே வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கார்ல ஏறல. சரி சரி, அப்போ அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க கார்ல ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன? சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனைமா, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. ஏன்பா, நாங்களே அவசரமா போயிட்டு இருக்கோம். என்ன வண்டி நின்னுடுச்சு? டீசல் இருக்கா இல்லையா? டீசல்லாம் போட்டோம்மா, வேற ஏதோ பிரச்சனை. சீக்கிரம் பாரு, என்னையே பாத்துக்காத. இருங்க, பாரு. சீக்கிரம் பாரு. சித்தி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்களே பண்ணிட்டீங்க. கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாரியா சீக்கிரமா. பாக்குறேம்மா. சரி சரி சரி. டைம் வேற ஆகுது. அப்படியா? ஓ, யோ, சீக்கிரமா பண்ணியா? கூடிய சீக்கிரம் வரேன். அத பாரு. ஒருவேளை அதுவா இருக்குமா? ஏமா பண்ணிட்டு தானம்மா இருக்கேன், ஏமா சும்மா டென்ஷன் படுத்துற? பா, உனக்கு பண்ண தெரியுமா இல்லையா? இது திருப்பு. ஏமா நீ போய் பாருமா, போமா. இல்ல அது நீங்களும் போய் பண்ணுங்க. பா, நீயே போய் பாரு போ. நீயே பாரு. சும்மா தொடங்கிட்டு. மா, சும்மா இருமா. சரிங்க சித்தி, அப்படியே பண்ணிடலாம். ஏன்பா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க? இதோ ஆகுதுமா. டென்ஷன் ஆகுது. கண்மணி போன் அடிக்குது. என்னப்பா ஆச்சா? முடிஞ்சிருமா, இப்ப முடிஞ்சிடும். இப்ப போயிடலாம். சொல்லுமா. அம்மா, இனியனும் ராசாத்தியும் கார்ல ஏறி கிளம்பி போயிட்டாங்க. சரி நீ போன வை. கண்மணி, ராசாத்தி கிளம்பிட்டா. என்ன ரெடி ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சுமா, முடிஞ்சிச்சுமா. போமா. அத்தை, வண்டி ரெடி ஆயிடுச்சு, வாங்க. சம்மதி வாங்க. இதோ வரேம்மா. சரிங்க சித்தி, கார் ரெடி ஆயிடுச்சு, புறப்பட்டுட்டேன். சரிங்க சித்தி, நான் கண்டிப்பா கால் பண்றேன். சரி. இந்த ஆளு வண்டியை எடுக்க மாட்டேங்கிறானே. யோ, இப்ப என்னையா ஆச்சு? இப்ப என்ன? பேட்டரி வீக்கா இருக்குமா.
அப்போ எப்படி கோயிலுக்கு போறது? ஒண்ணு செய்ய, கீழே இறங்கி காரை தள்ளுங்க. யோ என்ன விளையாடுறியா? ஆ? காரை தள்ளுனாதம்மா வண்டி ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். மா இறங்குமா, சரிங்க சித்தி. இறங்குமா. அம்மா தள்ளுங்கம்மா. தள்ளுமா. ஏன்பா தள்ளவா? தள்ளுங்கம்மா. ஐயோ, ஏன்பா தள்ளவாப்பா? தள்ளுங்கம்மா, நல்லா தள்ளுங்க. ஏன்பா இன்னும் தள்ளணுமாப்பா? அதாம்மா சொல்றேன், தள்ளுங்கம்மா. அம்மா, வரேம்மா, விழுந்து வாரிட்டு இருக்க. என்னம்மா நீ? எழுந்திரி, எழுந்திரிம்மா. ஒன்னும் அவ்வளவு ஓச்சி. யோ சரி வா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. வா. புடவெல்லாம் அழுக்கு. யோ பார்த்து ஓட்ட மாட்டேன், இப்படி கீழே விழ வச்சுட்ட. சரி சித்தி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோன் பண்றேன். ஏன்பா கொஞ்சம் வேகமா போலாம்ல? போறோம்மா. சம்மந்தி, நாம என்ன இப்ப மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கோம்? கார்ல தானே போறோம். கொஞ்ச நேரத்துல போயிட போறோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? மாட்டு வண்டியில போயிருந்தா கூட இந்நேரம் கோயிலுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். சரிங்க சம்பந்தி. ஐயோ, அந்த ராசாத்தி வரத்துக்குள்ள நம்ம கோயிலுக்கு போகணுமே. கடவுளே, நாங்க தான் முதல்ல கோயிலுக்கு போகணும். ரசாத்தி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டல? அப்பாடா, ராசாத்தி கார் இன்னும் வரல. அவளுக்கு முன்னாடி நாம தான் இங்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஏய், நாம தாண்டி முதல்ல வந்திருக்கோம். ஏன் கண்மணி, இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு? இவங்க எல்லாம் யாரு? அத்தை, இன்னைக்கு ராகு கால பூஜை நடக்குதுல்ல, ஓ, அதான் இவ்ளோ கூட்டம். ஓ, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, முத பூஜை முத மரியாதை நமக்கு தான். நமக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். ஏன்னா உங்களை விட பெரிய ஆளுங்க இந்த ஊர்ல யாரு இருக்கா சொல்லுங்க. சரி வாமா போலாம். வாங்க போலாம். ஐயோ, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கத்தி கோஷம் போடாதீங்க. அக்கா, இவங்க எல்லாம் எங்க மாதர் சங்கத்து ஆளுங்க. வணக்கம். எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. வணக்கங்க.
ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இவா எல்லாம் உங்களுக்காக சிறப்பு பூஜை பண்ணணும்னு காலையில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சாமி, பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்கக்கா. வாங்க வாங்க. வா வாங்க பாத்து வா. வாங்க. ஏ ராசிகா வந்துட்டாங்க. எல்லாம் போங்க. தள்ளுங்க தள்ளுங்க. என்ன தள்ளுங்க அப்படி? என்ன தள்ளுங்கம்மா? ஏன் தள்ளுறீங்க? போங்கன்னு சொல்றேன்ல. அப்படி போங்க. மேல தேவி இருக்காங்க. சம்மதி இல்லங்க. சம்மதி பாத்து பாத்து. ஐயோ. வாங்கக்கா. வாங்கக்கா. வாங்க வாங்க. போங்க. சம்மந்தி பாத்து சம்மந்தி. வாங்க வாங்க. அக்கா பேர்லயே அர்ச்சனை பண்ணிடலாமா? நட்சத்திரம் கோத்திரம் பேர் சொன்னீங்கன்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சாமி, சாமி பேருக்கே ஓ பேஷா பண்ணிவிடலாம். என்ன கண்மணி, முதல் மரியாதை நமக்குன்னு தானே என்கிட்ட சொன்ன. இப்ப எல்லா மரியாதையும் அவளுக்கே நடக்குது. என்ன அசிங்கப்படுத்தணும்னே இங்க கூட்டிட்டு வந்தியா? ஐயோ அத்தை, நான் அப்படி பண்ணுவேனா? நமக்கு தான் முத பூஜைன்னு போன் பண்ணது சுப்பிரமணிய குருக்கள், ஆனா இங்க இருக்கிறது கணேச குருக்கள். அதனாலதான் அது இவ்ளோ குழப்பமே. இதெல்லாம் ஒரு காரணமா? அத்தை, இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? இதெல்லாம் பண்ணது அந்த ராசாத்தி தான். நீங்க இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு வெளியூர் ஆளுங்களெல்லாம் வர வச்சு உங்களை அசிங்கப்படுத்துறா. உங்க முன்னாடி அவ தான் பெரிய ஆள்னு காட்ட அவ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா. ஆமா சம்மந்தி, வேற யாராவது கீழே விழுந்தாங்களா? வேணும்னே ஆள் வச்சு உங்களை கீழே தள்ளி இருக்கா. அவ என்னவோ பண்ணிட்டு போகட்டும். வா கண்மணி போலாம். அத்தை, நாம எதுக்கு இங்க இருந்து போகணும்? அதுவும் அந்த ராசாத்திய பார்த்து பயந்து போகணுமா? கண்மணி, நான் ஒண்ணு அவளை பார்த்து பயந்து போகல. இந்த கன்றாவி எல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு தான் போறேங்கிறேன். வாங்க. ஐயோ கண்மணி, நாம போட்ட திட்டெல்லாம் வீணா போயிடுண்டி. போப்போ, எப்படியாச்சும் உன் மாமியார சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாப்போ. சரி. அத்தை, அத்தை இருங்க அத்தை, நில்லுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? அத்தை, நீங்க இப்ப போனீங்கன்னா அவளுக்கு பயந்து போன மாதிரி தான் ஆயிடும். அவ அப்படி என்னதான் பண்றான்னு பாப்போமே. நம்ம போயிட்டா இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு தெரியாம போயிடும்ல. அத்தை வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க. சரி, வந்து தொலைக்கிறேன். போ. வாங்க அத்தை. வாங்க சம்மந்தி. பாத்தியா கண்மணி, அந்த பூசாரிக்கு எவ்வளவு கொழுப்பு. விபூதிய கூட அந்த ராசாத்திக்கு தான் முதல்ல கொடுக்கறான். அப்பாடி, இப்பதான் நம்ம வச்ச வெடி பத்திருக்கு. யாராவது ஒருத்தர் இங்க வாங்க. இந்தாங்க இந்த சால்வையை சாத்துங்க. நீங்க வளர்த்த புள்ள இப்படி அடிமை மாதிரி நிக்கிறத பார்த்தா எனக்கே பொறுக்கல அத்தை. நீங்க எப்படிதான் தாங்கிட்டு இருக்கீங்களோ. ஆமா சம்மந்தி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த ராசாத்திய விடுங்க சம்பந்தி, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. அந்த ராசாத்தி இதுக்கெல்லாம் அனுபவிப்பா. அந்த கடவுள் தான் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். ஆமா சம்மந்தி, ஆண்டவா நீதான் இந்த கொடுமைக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். இந்த பரிவட்டத்தையும் கட்டி விடுங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டான்னு தான் போறேன்னு சொன்னேன். அத்தை, இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எல்லா உதவியும் பண்ண அந்த இனிய பொம்மை மாதிரி நிக்கிறான். ஆனா மாலை மரியாதை எல்லாம் அந்த ராசாத்துக்கு தான். பாத்தீங்களா என்ன திமிரு அவளுக்கு.
சோத்துக்கே வழி இல்லாம கேவலமா இருந்த குடும்பத்துக்கு பரிவட்ட மரியாதை எல்லாம் கிடைக்குது. ஆனா பாரி ஐயாவோட பையன் ஒரு ஓரமா நிக்கிறான். இந்தாங்க, ஏதோ எங்களால முடிஞ்ச பண முடிப்பு இதுல வச்சிருக்கோம். எங்களுக்கு இப்படி பண்ணணும்னு தோணுனதே உங்களாலதான். ரொம்ப நன்றி. இனிமே நீங்க எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதுல எங்க பங்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க இதே மாதிரி சேவையை தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பா. ம்.